Okay, so whatever doubts you have, you can ask. Initially, allow him to speak. Whatever he wants to say, he will speak. Then உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க. ஓகே, நந்தா யூ கேன் ஸ்டார்ட். ஓகே, தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், நான் நந்த பிரவீன். என்ன உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். கைஸ் லைக் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓகே. ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இல்ல ஒன்றும் இல்லை நந்தா, லைக் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, பேசுங்க. லெட் இட் பி லைக் அ கான்வர்சேஷன். ஓகே, நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னா யூ கேன் டிஸ்கஸ், யூ கேன் டாக். தட் வில் பி பெட்டர். இது கான்வர்சேஷன் மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கேரியான் நந்தா, சார். கேரியான். சார் என்ன தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் நந்த பிரவீன். போன வருஷம் என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமியில் நானும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ போன வருஷம் ஓசிஎஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணி இப்போ ஓசிஎஸ் ட்ரைனிங்கில் இருக்கேன். டிஎஸ்ஓவாக இருக்கேன் இப்போ மும்பையில் ட்ரைனிங் ஸ்கூலில். இப்போ 1 இயர் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு செகண்ட் செமஸ்டர் போயிட்டுருக்கோம். இதுதான் என்னோட ஓவரால் ஓவர்வியூ. இப்போ வந்து ஓசிஎஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஓசிஎஸ்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒரு எக்ஸாம் இருக்குது, ஒரு இன்டர்வியூ இருக்குது. எக்ஸாமில் வந்து கேட் லெவலில் மாடரேட் லெவல் கொஸ்டின் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து நார்மல் கிரேட் ப்ரிப்பரேஷன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணணும். இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும், ஆனால் நீங்கள் கேட் எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்குமே அந்த ஓசிஎஸ் எக்ஸாம் சிபிடிக்கேவும் தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், எஃப்எம், எஸ்ஓஎம் இது 4ஐயும் கண்டிப்பாக நல்லா படிச்சிருங்க. இதுதான் என்னால் சொல்ல முடியும். இங்கே வந்த பிறகு உங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படும். அப்புறம் இன்டர்வியூக்கும் இந்த 4 தான். இந்த 4 நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே போதும். அப்புறம் உள்ளே வந்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை தம்பிகளா, ஜாலியாக இருக்கும். எக்ஸாம் அப்போ கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே வந்துட்டீங்கன்னா சனி ஞாயிறு லீவு, காலைல இருந்து சாயந்தரம் 8:30லேருந்து 5 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். கிளாஸை முடிச்சிட்டிங்கன்னா எவனும் உங்களை எவனும் கேட்க மாட்டான். ஜாலியாக இருக்கலாம், மும்பைக்குள்ளே நல்லா சுற்றலாம். இந்த மாதிரி நல்லா உள்ளே வந்த பிறகு நல்லா ஜாலியாக இருக்கும். உள்ளேயே ஸ்போர்ட்ஸ் டே, கல்ச்சுரல்ஸு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய் விளாட்லாம். அப்புறம் வெளியே சுற்றணும்னா சுற்றலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே இருக்கும். சாப்பாடு ஃப்ரீ, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூமு, எல்லாமே இங்கே இருக்கும். இது போக உங்களுக்கு ஏதாவது இப்போ டவுட் இருக்கணும்னா நீங்கள் கேட்கலாம். ப்ரோ சப்ஜெக்ட் வந்து தெர்மோடைனமிக்ஸ் சொன்னீங்க, அப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரா இல்லை என்ன ப்ரோ அது? எஸ்எம், எஃப்எம், அப்புறம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே. இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், எஸ்ஓஎம். இந்த 3 நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அது எக்ஸாமுக்கு இந்த 4மே வேணும். நீங்கள் உள்ளே வந்த பிறகு நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா இந்த 3 சப்ஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அது தெரியாமல் அது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இந்த 3 சப்ஜெக்டையும். ப்ரோ இப்போ கேட் பிஓஎஸ் புக் இருக்குல்ல எங்ககிட்ட, இப்போ அது ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமா? அதுல இருந்து 1 மார்க் அந்த டைப் போதுமா, இல்ல 2 மார்க் அந்த மாதிரி எல்லாமே போட்டு பார்க்கணுமா? கேட் லெவல்ல மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் நீங்க ஒரு இது வச்சுப்பீங்களா? மாடரேட் அண்ட் ஹார்டா ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அங்க பிஆர்சி எக்ஸாம்ல வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு கேட்ல 65 கொஸ்டின்ஸ் தான், 3 ஹவர்ஸ். இங்க 100 கொஸ்டின்ஸ் 2 ஹவர்ஸ் தான். உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இதுல, பிஆர்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. 80 மார்க்ஸ் நினைக்கிறேன் போன வருஷம் கட் ஆஃப் 75 to 80 இருந்துச்சு. ஒவ்வொரு கொஸ்டினும் 3 மார்க்ஸ். 300 மார்க்ஸுக்கு நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க, 80 தான் கட் ஆஃப் ஆகும். அப்படின்னா பாத்துக்கோங்க எக்ஸாம் எவ்வளவு டஃபா இருக்கும், நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு பண்ணணும்ன்றது. அண்ணா மேக்ஸ்லாம் பார்க்கணுமா இல்ல அதெல்லாம்? மேக்ஸ் தேவையில்லடா, மேக்ஸ் கிடையாது இதுல. ஓகேண்ணா. நான் ஒரு டவுட், ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல அப்படின்னா அது கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் கம்மி தானே இது வெயிட்டேஜ்? ப்ரொடக்ஷன் எப்படி? ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் நீங்க ஓசிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 2 மார்க் அந்த 1 மார்க் மாதிரி இருந்தா போதும்ல? அதான் சொல்றேன்ல தம்பிலா, இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஓசிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த 4 சப்ஜெக்ட் தான். ஓகே. இதுக்கு மேல பார்க்கணும்னா நீங்க இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸும் தியரி ஆஃப் மிஷின்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஆனா உள்ள இப்ப நீங்க இதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூன்னு வந்தீங்கன்னா நேவியர் ஸ்டோக்ஸ்ல இருந்து நீங்க எல்லாமே பார்த்து தான் ஆகணும்.
ஆனா இப்போ கொஸ்டின் வைஸா பார்த்தோம்னா எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணா ஓகே ஒரு சேஃப்னு சொல்லலாம். லைக் ஏன்னா 100ல இவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணியிருந்தா ஓகே சிபிடிக்கு அப்படின்னா எவ்வளவு சொல்லுவீங்க? அதான் இப்ப சொன்னல 80 மார்க்ஸ் கட் ஆஃப். இந்த வருஷத்தோட இது வந்து 80 மார்க்ஸ் கட் ஆஃப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே 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 80 மார்க்ஸ் கட் ஆஃப். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ். ஆனா நான் சாம்ராஜ் 80 மார்க்ஸ் கொஞ்சம் கூடுதலா இருந்திருக்கு. சொல்லுங்க. ஷாம் பேசுமா? ப்ரோ எனக்கு வந்து இப்போ இந்த ஒரு சில சப்ஜெக்ட் தியரி ஆஃப் மெஷின் அந்த மாதிரி சப்ஜெக்ட் நான் முடிக்கல. அதனால எதுவும் பிரச்சனை வராது. மீதி சப்ஜெக்ட் படிச்சா நல்லா படிச்சது போகுது இல்ல. தியரி ஆஃப் மிஷின்ஸ் முடிக்கலன்னா இந்த எக்ஸாமுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குமா எனக்கு தெரியல. ஆனா நீங்க கேட்ல தியரி ஆஃப் மிஷின்ஸ்ல நீங்க படிச்சிருக்கணும்ல. நான் இந்த சொன்ன இந்த 4 சப்ஜெக்ட் நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். நான் எதுக்கு இந்த 4 சப்ஜெக்ட் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா, நான் இப்போ ஓசிஎஸ் ப்ரோக்ராம்ல இருக்கேன். நான் இதே தான் திருப்பி படிச்சுட்டு இருக்கேன் இங்கேயும். ரொம்ப டீட்டெயிலா படிக்கிறோம். அட் த பேஸ் டு த பேஸ் படிச்சுட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல நெசல் நம்பர் 3.66ன்னு ஒரு வேல்யூ வந்திருக்கும். 4.33 அந்த ஒரு 2 வேல்யூ இருக்கும். ஞாபகம் இருக்காது? இருக்குண்ணா. அந்த வேல்யூ எப்படி வந்துச்சு நாங்க இங்க டிரைவ் பண்ணோம். ஓகே. அந்த மாதிரி அது எல்லாமே நேவியர் ஸ்டோக்ஸ்ல இருந்து ஃபுல்லா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நேவியர் ஸ்டோக்ஸ் தான் இருந்துச்சு. எனக்குலாம் என்னது ஃபர்ஸ்ட் நேவியர்ஸ் அதான் பேசிக் அப்படின்றாங்க. அதுல இருந்து எடுத்துட்டு வருவாங்க ஃபுல்லாத்தையும். இந்த இஎஸ்சி क्वेश्चन எல்லாம் சால்வ் பண்ணி பார்க்க சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கணும். இஎஸ்சியா? யூடியூப்ல இந்த சேனல்ல சொன்னாங்க இஎஸ்சி क्वेश्चन கேட்ல வந்து 1 மார்க் क्वेश्चन எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு ஓசிஎஸ்கா? ஆமா. ஓசிஎஸ் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணலாம். ஏன்னா இஎஸ்சி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கேட்ல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். கேட் லெவல் கொஸ்டின்ஸ் தான் கேட் சிலபஸும் ஓசிஎஸ் சிலபஸும் ரொம்ப வித்தியாசம்லாம் இருக்காது. ஆனா இஎஸ்சி சிலபஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது நீங்க பார்த்திருப்பீங்கல்ல நீங்களேவும்? ஆமா ப்ரோ, பார்த்தேன். அதான் அந்த மாதிரி நீங்க படிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேட் லெவல் क्वेश्चनே சால்வ் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இது போதும் எதுன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபெக்ட் நீங்க போடுங்க. ஓகே ஓகே. அதனால இப்போ சிபிடி எக்ஸாமுக்கு மட்டும் இப்போ சொல்ல ஒரு கைட் கொடுங்க நந்தா. ஏன்னா அதான் இப்போ மெயினா ஒன்ஸ் இது கிளியர் பண்ணா மட்டும் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போற மாதிரி இருக்கும். நீங்க கொடுக்குற நல்ல ஐடியா தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளவு என்ட்ரு ஆகணுங்கல்ல. ஸோ அதுக்கான சிபிடி எக்ஸாமுக்கு என்ன மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஆஃப்லைன்ல நீங்க ஒரு மார்க் போட்டிருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது என்ன மாதிரி டாக்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்க அப்ரோச் பண்ணீங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீங்க கைட் பண்ண நல்லா இருக்கும். நீங்க இப்போ நீங்க ஓசிஎஸ் பாத்தீங்கன்னா இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடைக்காதுண்ணே. ஓகேமா. இது வந்து ஃபுல் ஆன்லைன் கொஸ்டின். அவங்க இந்த கொஸ்டின் எல்லாம் வெளியே விட மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஆனா நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா மார்க் எதுவும் பண்ணீங்களா? ஏதாவது வேற ஏதாவது இன்ஸ்டியூட்? பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தானே. வேற ஏதாவது இன்ஸ்டியூட்ல இருந்து மார்க் பண்ணீங்களா? அந்த மாதிரி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து நான் வந்து மெக்கானிக்கல் ஃபேண்டம்னு ஒரு இது அந்த மார்க் எடுத்தேன். நம்ம இன்ஸ்டியூட் மார்க் எடுத்தேன். இது எல்லாத்தையும் நான் பண்ணது என்னன்னா, நான் என்ன மார்க் எடுக்கிறனோ அதை வந்து சார்கிட்ட காமிச்சிட்டு, சார் நான் இந்த இது பண்ணியிருக்கேன், இந்த தப்பு பண்ணியிருக்கேன், வேற ஏதாவது கரெக்ட் பண்ணுமான்னு கேட்டு டெய்லியும் போய் கரெக்ட் பண்றது தான் என் வேலையாவே இருந்துச்சு. அந்த மாதிரி பசங்க ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க சொன்னீங்க அந்த மெக்கானிக்கல் பேனம் சொல்லிட்டீங்க. அது நீங்க அது ஒரு அந்த இது டைப் பண்ணி போட்டீங்கன்னா பசங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. வந்து என்ன அந்த ஒரு இருக்கான்னு தெரியல. ஜஸ்ட் நீங்க சென்ட் பண்ணுங்க. இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. பசங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க சொன்ன மெக்கானிக்கல் பேண்ட் நான் ஃப்ரீ மார்க் எழுதுனேன் நேத்து சம்திங் 2 days பிஃபோர். அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்தது. கொஞ்சம் சம்ஸ் தியரிட்டிக்கல் அந்த மாதிரி தான் கேட்டாங்க. அது டெஸ்ட் சீரிஸ்னா 200 rupees சொல்றாங்க. அது மொத்தம் 5 டெஸ்டோ 6 டெஸ்டோ இன்க்ளூட். அதுல ஒரு டெஸ்ட் மட்டும் ஃப்ரீ டெஸ்ட். அந்த ஃப்ரீ டெஸ்ட் ஈஸியா தான் தம்பி இருக்கும். ஆமா, இன்னும் 5 டெஸ்ட் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். 200 சம்திங். அப்புறம் இந்த ஏஸ் அதெல்லாம் வாங்கலாமா ப்ரோ? அந்த மாதிரி ஏஸா?
ஏஸ்லயும் அந்த மாதிரி பார் டெஸ்ட் சீரிஸ் போட்டிருந்தாங்க. நீங்க எழுதுங்க. டெஸ்ட் எழுதுறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. நீங்க உங்களால எவ்வளவு டெஸ்ட் எழுத முடியும் அவ்வளவு டெஸ்ட் எழுதுங்க. ஓகே ஓகே. அது எல்லாமே பிராக்டிஸ் தான். நமக்கு அதுல என்ன தப்பு பண்றோம், அதுல டைம் மேனேஜ் பண்றோமா, அது எல்லாமே பாருங்க. ஒரு சிலது ஓகே. கஷ்டமா இருக்கும், ஒரு சிலது ஈஸியா இருக்கும். கஷ்டமா இருக்கிறதுல இருந்து கத்துக்கோங்க. ஈஸியா இருக்கிறது ஓவர் மோட்டிவேட் ஆயிராதீங்க. நம்ம இவ்ளோ நல்லா இருக்கோம்னு சொல்லி ஓவர் மோட்டிவேட் அதுக்குன்னு கஷ்டமா இருக்கிற எக்ஸாம் எழுதிட்டு நம்ம இவ்ளோ புவரா இருக்குமா டிமோட்டிவேட் ஆயிராதீங்க. ஓகே. இது எல்லாமே பண்றது நம்ம பிராக்டிஸ்க்காக மட்டும்தான். அந்த நம்ம அங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் அந்த ஒரு 2 மணி நேரம் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம். அதுக்கான பிராக்டிஸ் தான் இது எல்லாமே. அந்த பிராக்டிஸ நம்ம மெயின்டெயின் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கணும். மைண்ட் செட் கொஞ்சம் நல்லா வளர்த்துக்கோங்க. அந்த எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ப நம்ம காமா இருந்து திங்க் பண்ணணும். அந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்ஸர் பண்ண போறோம்? அந்த மைண்ட் செட்ட வளர்த்துக்கோங்க. அதுக்கு தான் இந்த ஃபுல் பிராக்டிஸுமே அதுக்கு தான். உட்கார்ந்து நல்லா கேர்லெஸ் மிஸ்டேக் விடாதீங்க. நான் பண்ண பெரிய தப்பு அதான். நான் எப்பவும் சொல்லுவேன். நான் பண்ற கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ரொம்ப சில்லி மிஸ்டேக்கா இருக்கும். ஆனா அதனால எனக்கு எல்லா மார்க்கும் போயிரும். நான் இதுவரைக்கும் ஃபெயில் ஆன எல்லா எக்ஸாமுக்கும் அதுவும் ஒரு காரணமா இருக்கும். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. சிம்பிள் மிஸ்டேக்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்துக்கோங்க. அந்த எக்ஸாம்ல மறந்துடக்கூடாது. பேசிக் கான்செப்ட்ஸ் எதுவும் மறந்துடாதீங்க. எல்லாம் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். எப்படி சொல்றது? சார் முதல்ல சொல்லியிருப்பாங்க. இந்த இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாரோட கைடன்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. சார்ட்ட போய் திருப்பி ஏதாவது டவுட்னா திருப்பி கேளுங்க. உங்களுக்கு டவுட் வரும். நீங்க நீங்க செஞ்சு பார்க்க ஒவ்வொரு புது கொஸ்டின் பார்க்க இத எப்படி சால்வ் பண்ணாங்க? இது ஏன் இப்படி வந்துச்சு? அப்படின்னு ஒரு டவுட் நெறைய இருக்கும். கண்டிப்பா இருக்கும். யாருக்கும் இல்லாமலாம் இருக்காது. அத அப்படியே அத அப்படியே வச்சுட்டு இருக்காம போய் கேட்டு அந்த டவுட்ட கிளியர் பண்ணுங்க. ப்ரோ சாதாரணமா அந்த பிஎஸ்சிஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி அந்த அந்த சிலபஸ்லாம் அது எப்படி நம்ம பண்றதுன்னு கேட்கிறேன் ப்ரோ. எப்படி சிலபஸ பார்த்து எந்த மாதிரி படி, என்னென்ன மாதிரி எடுக்கிறதுன்னு கேட்கிறேன். சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான் தம்பி இருக்கும். சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிஎஸ்யூஸ்க்கு வந்து எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா எக்ஸாம் பேட்டர்ன், அந்த டைமிங், அவங்க என்ன மாரி கொஸ்டின் கேட்கறாங்கன்றது அதுல வேரியேஷன் இருக்கும். இப்ப ஓசிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாமே கேட்ல மீடியம் லெவல் கொஸ்டினா இருக்கும். டைம் 2 மணி நேரம் தான். நீங்க சால்வ் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு உட்காந்து, இதுல வந்து நீங்க எல்லா கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ணணும்னா முடியாது. 100 கொஸ்டின் இருக்கு. 100ம் அட்டெண்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா அது முடியாது. ஆனா மேக்ஸிமம் அட்டெண்ட் பண்ண முடியும். அக்யூரசியோட மேக்ஸிமம் அட்டெண்ட் பண்ண முடியும். இதே நீங்க இஸ்ரோ எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஆப்டிட்யூட் இருக்கு. இதுவும் இருக்கும். பேர் என்ன? இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு டஃப்பா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. இஸ்ரோ எக்ஸாம்ஸ். இந்த மாரி ஒவ்வொரு எக்ஸாம்க்கும் ஒவ்வொரு அந்த அவங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற விதத்துல, அவங்களுக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க. ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அத நீங்க ஃபாலோ பண்ணி அந்த டைமிங் மேனேஜ் பண்ணி, அவங்க என்ன மாரி கொஸ்டின் கேட்கறாங்கன்றத பார்த்து, நீங்க அதுக்கு ஏத்தாப்புல பிரிப்பேர் பண்ணணும். அதுதான் அந்த எக்ஸாம்க்கு ஏத்தாப்புல பிரிப்பேர் பண்றதுன்றது. ஆனா கான்செப்ட்ன்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான் இருக்கும். அந்த எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்றீங்கன்ற வேல தான் டிஃபரெண்ட் ஆகுமே தவிர, கான்செப்ட்ல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. கான்செப்ட்ஸ் எப்பவுமே ரொம்ப கிளியரா இருக்கணும். அப்புறம் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் சீரிஸ் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்க திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணியே தான் ஆகணும். டைம் மேனேஜ்மென்ட் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் டைம் மேனேஜ்மென்ட் எப்படி பண்ணணும்? எல்லா எக்ஸாமுக்கும். நெறைய தடவ ஃபெயில் ஆவோம். நெறைய தடவ இது பண்ணுவோம். அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் நீங்க இல்ல நான் ரொம்ப இப்படி பண்றேன்னு நீங்க அப்படி யோசிக்காதீங்க. இதுலருந்து நான் என்ன தப்பு பண்றேன்? அத எப்படி நான் கரெக்ட் பண்ணிக்கலாம்? அந்த மாரி யோசிங்க. அப்படி இல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸாம்ல கஷ்டமா எடுத்து எடுத்து மார்க் கம்மியாவே வருது. ரொம்ப நான் டவுன் ஆயிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் ஈஸி டெஸ்ட் எடுத்து அதுல போட்டு பாருங்க. அப்ப உங்களுக்கு மார்க் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். அப்போ கொஞ்சம் சரி நம்ம பண்றோம் அப்படின்ற ஒரு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். வேற ஏதாவது கேட்கணுமா? வேற ஏதாவது கேளுங்க. நீங்க கேளுங்க. ஹலோ அண்ணா, நான் தான் அண்ணா. ஹலோ. கேக்குதாண்ணா? கேக்குதா? சொல்லுங்க, ஆகாஷ் சொல்லுங்க. கேளுங்க கேளுங்க. இப்போ மிஷின் டிசைனு, தெர்மோ அப்ளைடு, எஃப்எம் அப்ளைடுலாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி நான் கேட்பானுங்க? அதிகமா வெயிட்டேஜ் இருக்குமா, இல்ல அதுக்குன்னு தனியா ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாமா? நான் நீங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னா, அப்ளைடு தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து கேட்கலாம். அப்ளைடு தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து கேட்கலாம். அப்ளைடு டர்பைன்ஸ் அந்த கான்செப்ட்ல இருந்து கேட்பாங்க. அதான் சொல்றேன்ல தம்பிகளா,
இப்ப நீங்க எப்படி சொல்றது? நீங்க படிக்கலாமா, வேணாமான்றதெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது. நீங்க படிச்சு தான் ஆகணும் எல்லாத்தையும். கான்செப்ட்ஸ் எந்த காரணத்த கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா, உங்களுக்கு எதுல எப்படி கேட்பான்னு நம்மளால சொல்லவே முடியாது. அவங்க அவங்க என்ன நெனச்சு கேட்கறாங்க? இதுல இருந்து கேட்பாங்களா என்ன? நாங்க அது அவங்களோட விருப்பம். நம்ம கையில அது இல்ல. நம்ம வந்து நம்ம எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் அதுக்கு பிரிப்பேர் ஆகுற மாரி தான் இருக்கணுமே தவிர, இது கேட்பாங்க அப்படின்னு நெனச்சு நீங்க அதுக்கு மட்டும் பிரிப்பேர் ஆனீங்கன்னா, நீங்க மாத்தி கேட்டாங்கன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ரைட்டு தான். அதெல்லாம் கொஞ்சம் எப்படி ரொம்ப நம்ம படிக்கல அப்படின்னா, கொஞ்சம் அதுல கிளியரா இல்ல அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கும் தான். ஆனா அதையும் நம்ம பிரிப்பேர் ஆயி தான் ஆகணும். நீங்க ஓசிஎஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 சப்ஜெக்ட் நான் சொன்ன 4 சப்ஜெக்ட் நீங்க நல்லா தரோவா கிளியரா பார்த்துக்கோங்க. அப்ளைடு அப்ளைடு கூட அவசியம் இல்லன்னு தான் நெனைக்கிறேன். பேசிக் கான்செப்ட்ஸ் பேசிக்ஸ்ல ரொம்ப கிளியரா இருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஏதாவது இருந்தா கேளுங்கம்மா. டவுட்ஸ் ஏதாவது கொரிஸ் இருந்தா. ஆர்டிலாம் இருக்குமாண்ணே? ஆர்டி ஓசிஎஸ்ல ஆப்டிட்யூட் கிடையாதுப்பா. ஃபுல்லா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் லாஸ்ட் தான். லாஸ்ட் இயர் மேக்ஸ் வந்து ஒரு கொஷின் அந்த மாதிரி இருந்துச்சுண்ணே. ரொம்ப கம்மியா இருக்கும் மேக்ஸ். நீங்க அத விட்டா கூட பிரச்சனை இல்ல. ஓசிஎஸ் பொறுத்தவரைக்கும். ஓகேண்ணே, தேங்க்ஸ். இன்னொன்னு சொல்லட்டா, எனக்கு மேக்ஸே வராது. நான் இன்ஜினியரிங்ல எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் நான் அங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் இதா தான் இருந்துச்சு. நான் மேக்ஸ் படிக்கவே இல்ல சொல்லப்போனா ஓசிஎஸ்க்கு. ஆனா நான் அது பண்ண தப்பு தான் அது. இங்க வந்த பிறகு எனக்கு அது கொஞ்சம் தெரியுது. நான் அது பண்ண தப்பு தான். ஆனா, நான் அங்க ஓசிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நான் மேக்ஸ் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல நானும். ஆனா மேக்ஸ் கண்டிப்பா படிச்சிருங்க. எனிவேஸ் அவங்க ஆல்ரெடி கேட் எக்ஸாம் பார்த்துருப்பாங்களா? அதுவே எனஃப் தானே நான் உங்களுக்கு உங்களோட ஐடியா தானே? ஆ போதும் தானே. ஆனா பிராக்டிஸ் முக்கியம்ண்ணே. அதான் ஐ மீன் இப்ப ஜஸ்ட் வந்து அதான் சொல்ல கன்வே பண்ணுங்க. ஆ கேட் அதத்தானே திருப்பி சொல்லிருக்கேன். கேட்டோட மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் தான் 100 கொஸ்டின்ஸும் வரும். நீங்க கேட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண அதே எஃபெக்ட் இங்கேயும் போட்டே ஆகணும். அங்க நீங்க என்னென்ன பிராக்டிஸ் குடுத்தீங்களோ அது அவ்ளோ பிராக்டிஸும் இங்க குடுத்தே ஆகணும். பிராக்டிஸ்ல நீங்க எந்த ஒரு குறையும் நீங்க வைக்கவே கூடாது. எனக்கு கேட் எக்ஸாம் எழுதிட்டு வந்து கொஞ்ச நாள்லயே தெரிஞ்சிருச்சு எனக்கு. கேட் நான் சரியா குடுக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓசிஎஸ் தான். ஓசிஎஸ்க்கு தான் கேட் இருக்கிற அளவுக்கு நான் திருப்பி ஓசிஎஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். டெய்லி டெஸ்ட்டு, டெய்லியும் என்ன தப்பு பண்றேன்னு பார்த்து, பார்த்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டெஸ்ட் எடுத்து அத என்ன தப்பு பண்ணேன்னு திருப்பி அத ஃபுல்லா எழுதி, ஒவ்வொரு கொஸ்டின் தப்பு கொஸ்டின் என்ன, ரைட் கொஸ்டின் என்ன, ரைட்டா எழுதுன கொஸ்டின் என்ன என்ன கரெக்ட்டா பண்ணியிருக்கேன், தப்பான எழுதுன கொஸ்டின் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், அத எப்படி கரெக்ட் பண்ணணும், அது எல்லாத்தையுமே பார்க்கணும். ஆனா உங்களுக்கு கேட்டு முடிச்சு எவ்வளவு நாள்ல இருந்துச்சு அந்த ஓசிஎஸ் எக்ஸாமுக்கு? 1 மாசம் டைம் இருந்துச்சு தம்பி. ஓகே ஓகே. சேம் சார் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சேம் சினாரியோ தான். அந்த 1 மந்த் நீங்க எப்படி கொண்டு போனீங்க? ஏதாவது ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்ல முடியும். அவங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஓகே. இப்போ டெய்லி ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தீங்களா? இல்ல டெஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஓவர்வியூவா நீங்க பண்ணியிருப்பீங்களா? ஓகேண்ணே. இப்போ வந்து 4 வீக்ஸ் இருக்குல்ல, 4 வீக்ஸ் எப்படி நீங்க கொண்டு போனீங்க? அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ கேட் முடிஞ்ச பிறகு எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு. நான் சரியா குடுக்கல. எனக்கு அந்த இது வரலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 2 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. கேட் சரியா குடுக்கல. 2 நாளோ, 3 நாளும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதே நெனச்சுட்டு இருந்தேன்னா, கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு தான் திருப்பி மாத்துனேன். ஓசிஎஸ் பார்க்கணும். அது எக்ஸாம் வருதுன்னு தான் பார்க்க ஆரம்பிச்சேன். பார்க்க ஆரம்பிச்சுட்டு, டெஸ்ட் சீரிஸ் என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு தேட ஆரம்பிச்சேன். நம்ம சார்ட்டயே கொஞ்சம் டெஸ்ட் சீரிஸ் வாங்குனேன். வேற என்னென்ன டெஸ்ட் சீரிஸ் இருக்கு? பசங்க கொஞ்சம் டெஸ்ட் சீரிஸ் வச்சிருப்பாங்க. நாங்க கம்பைன் பண்ணி மாத்திக்கிட்டோம். மெக்கானிக்கல் பேண்டமேத் நான் இப்ப சொன்னேன். ஏஸ் ஒருத்தன் வச்சிருந்தான். மேடிசில ஒருத்தன் வாங்கியிருப்பான். இந்த மாரி என்னென்ன டெஸ்ட் கிடைக்குதோ நாங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு ஒருக்க ஒரு டெஸ்ட்டாவது எடுத்துருவோம். ஒரு நாள் டெஸ்ட் எழுதுறோம்னா, இன்னொரு நாள் அனாலிசிஸ் பண்ணணும். அது என்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்ன இது பண்றோம் எல்லாத்தையும் திருப்பி பார்க்கணும். இப்ப வந்து நெட் கேட்ட முடிச்சுட்டு, அப்புறம் திருப்பி திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம். ஓசிஎஸ்க்குன்னு தனியா ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா, அப்ப இருந்த எக்ஸாம் அது ஒண்ணுதான். இப்ப இருக்கிற உங்களுக்கும் அதே தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு எக்ஸாம் தானே இருக்கு இப்ப எல்லாத்துக்கும்? ஹலோ? இல்லண்ணே இப்போ ஓஎன்ஜிசி பெல்லு நிறைய வந்துச்சுண்ணா. இப்ப பெல் எல்லாம் வந்துருச்சா என்ன? ஆமா எங்களுக்கெல்லாம் பெல்லு. கேட்டுக்கு முன்னாடியே வந்துருச்சு எங்களுக்கு எல்லாமே. ப்ரொபேட்டரி இன்ஜினியர். ஆமா அதுதான் இப்ப மார்ச்ல ஆ வருது. மார்ச்ல வருதா? ஓகே, டேட் ஓகே. சொல்லல, ஆனா மார்ச் மந்த் ஆ. இருக்காங்க. ஓகே.
எங்களுக்கு அது வந்து முன்னாடியே வந்துருச்சு. கேட்டுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஒரு 1 வீக்கோ, ஒரு 2 வீக் ஒரு ஒரு 1 மாசம் ஃபுல்லா வாரம் எக்ஸாம் எழுதியிருந்தோம். சனி, ஞாயிறு, சனி, ஞாயிறுன்னு. அதனால அதுவும் கொஞ்சம் பிராக்டிஸா இருந்துச்சுன்னா, எங்களுக்கு அந்த கான்செப்ட்ட நாங்க திருப்பி திருப்பி வரிசையா வாரம் அண்ணனுக்கும் தெரியும். கோபி அண்ணனுக்கும் தெரியும். எங்கூட அவரும் வந்து எழுதிட்டு தான் இருந்தாரு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 1 ஒரு 1/2 ஒரு மாசம் இன்ஃபர்மேஷன் ஒரு நிமிஷமா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஏன்னா இனிமேல் நீங்கள் வந்து எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் எதில் வாட்ஸ்அப் இல்லை டெலிகிராம் எல்லாரும் எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிங்க. ஃபார் இந்த பேட்ச் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒருத்தர் அட்மின் மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. ஸோ தட் கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், டவுட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். எனிவேஸ் நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் நம்மக்கிட்ட நம்மளுடைய இன்ஸ்டியூட் குரூப் இருக்கும் வாட்ஸ்அப், அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஈவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் சேனல் உங்களுக்கு இருக்கும் வந்து. ஸோ அதனால் முடிஞ்ச ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஏதோ ஒரு மார்க் எடுக்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மார்க் எடுக்கிறது நீங்கள் எதை ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்க பசங்கலாம் மொத்தமா ஒரு மேன்ஷன்ல தான் இருந்தோம். நானு, கோபி அண்ணன், அப்புறம் கூட ஒரு 5 பேரோ, 6 பேரோ மொத்தமா ஒரே மேன்ஷன்ல தான் இருந்தோம். இப்பவும் நாங்கலாம் கான்டாக்ட்ல தான் இருக்கோம். நாங்கலாம் மொத்தமா உட்காந்து நல்லா படிச்சுட்டு இருப்போம். அவங்க யார் யார் என்னென்ன டெஸ்ட் சீரிஸ் வச்சிருக்காங்களோ எல்லாத்துக்கும் தெரியும். மாத்தி மாத்தி டவுட்னாலும் திருப்பி கேட்போம். அவங்க யாருக்கு டவுட்னாலும் எங்ககிட்ட கேட்பாங்க. நாங்க அப்படிதான் படிப்போம் நாங்க எப்பவும். நைட் 8 மணி வரைக்கும் கூட நாங்க இன்ஸ்டிடியூட்ல தான் இருப்போம். காலைல கீ வேணும்னு நெனச்சோன்னா, நாங்களே கோபி அண்ணன்ட்ட கேட்டு வாங்கி ரூம்ல இருந்து இன்ஸ்டிடியூட்ல வந்து உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்போம். இந்த முதல்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது முன்னாடி போர்ட்ல போய் உட்காந்து நான் பாட்டுக்கு எழுதிட்டு இருப்பேன். கிளாஸ் இல்லாதப்ப. அந்த ஃபெசிலிட்டி கொஞ்சம் சரி வந்து நீங்கள் ஓவரா ஆ. கொடுங்க. அதான் மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கம்மா. நீங்கள் கேட்டு எதாவது இருந்தாலும் பேசிக் ஈவன் ஒரு 0 லெவல் கொஸ்டின்ஸ் வந்து கூட கேளுங்க. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாப்புல. சரிங்களா? சப்போஸ் இன்னும் எனக்கு கேட்க முடியல அப்படின்னா, நீங்கள் பர்சனலாக ஏதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்னமோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் பேசிக்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட டவுட் கேளுங்க. மற்றபடி நம்ம ஃபர்தராக இன்டர்வியூக்கு அப்படின்றத ஃபர்தராக ஏதாவது நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வந்து. இன்டர்வியூக்குன்னா இதெல்லாம் பத்தவே பத்தாதுண்ணே. இல்ல இன்டர்வியூக்குன்னா அதான் அது அது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இருக்காது. பாயிண்ட் நம்ம ஆ. போகலாம். நம்ம அந்த பசங்க ஏன்னா அது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப டெப்த்தா கொண்டு போக வேண்டாம். ஏன்னா அவங்க இப்பதான் ஆ. கேட் எக்ஸாம் முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து அவங்க சிபிடி எக்ஸாம் முடிக்கட்டுமா, முடிச்ச பிறகு ஆ. ஃபர்தரா ஏதாவது தேவைப்பட்டா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வந்து. இல்லண்ணே பசங்கட்ட வந்து எப்படி படிக்கணும்? பசங்கட்ட டவுட் நீங்க உங்களுக்குள்ளேயே ம். கேட்டுக்கோங்க. அந்த இத அதான் சொல்றேன். அந்த ஆ, மாதிரி அது ஆ, அதான் அது சொல்லுங்க நீங்க. அதான் இப்போ ஆ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு நீங்க டெஸ்ட் சீரிஸ் எடுத்திருப்பீங்க. எடுத்துட்டு ம், உங்களுக்கு வந்து டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷனுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசியிருப்பீங்க வந்து. ம், எதிர் சாரோ இல்லையோ அந்த மாதிரி. ம், அந்த மாதிரிலாம் ஏதாவது ஐடியா இருந்தா குடுங்க பசங்களுக்கு ஏதாவது நீங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த எக்ஸாம் டைம வந்து எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க அப்படின்றத. ஏன்னா நீங்க சொல்லியிருக்கிறீங்கல்ல, நான் நெறைய சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுனேன். அதெல்லாம் எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி கொண்டு வந்தீங்க? அதாவது கேட் எக்ஸாமுக்கு வேற மாரி பண்ணியிருப்பீங்க. இந்த ம். பியூசிஸ் ஐ மீன் எக்ஸாக்ட்டா சொல்லப்போனா இந்த ஓசிஇஎஸ்க்கு வந்து ஒரு தனியா ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க வந்து. ஆமாண்ணே. ஸோ அந்த அந்த நீங்க பண்ண தப்புக்கள நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி கொண்டு வந்தீங்க? அப்புறம் அந்த எக்ஸாம் ஹால்ல வந்து நீங்க எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு போனீங்க? ம். நான் அது டிஃபர் ஆகும். எனிவேஸ் ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ்க்கும் டிஃபர் ஆகும். பட் இருந்தாலும் ஒரு 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 பாயிண்ட் நீங்க குடுத்தீங்கன்னா, அத பேஸ் பண்ணி அவங்க ஏதாவது அவங்க டெவலப் பண்ணிப்பாங்க வந்து. ஆ. இப் இப்ப வந்து அதானே இப்ப இது தனியா எப்படி சொல்லணும்னு தெரியலண்ணே எனக்கு. இதுவரைக்கும் ஜஸ்ட் சொன்னதுதான். நீங்க கொண்டு ஆ. போனீங்கல்ல, அந்த அந்த 2 ஹார்ஸ் சொன்னீங்கல்ல எக்ஸாம் வந்து. அந்த எக்ஸாம் எப்படி நீங்க கொண்டு போயிருப்பீங்கல்ல ஒரு ஐடியா? ம், ஏன்னா ம். நீங்க ஆ. தான் லைவா இருந்திருப்பீங்க அங்க வந்து. ஸோ ம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல. ஸோ இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோ அந்த ஒரு தாட் உங்களுக்கு இருந்திருக்கும்ல. அத நீங்க ஷேர் பண்ணா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு பசங்களுக்கு. நாங்க வந்து ஓசிஎஸ் தான் என்னோட கடைசி எக்ஸாம்னு நெனைக்கிறேனே. அதுக்கப்புறம் நான் எங்களுக்கு வந்தது அமைஞ்சது எப்படின்னா, நாங்க நெறைய எக்ஸாம் அதுக்கு முன்னாடியே எழுதிட்டோம். இஸ்ரோ, ம். இஸ்ரோ, பிஇஎல் அப்புறம் ம். ஹெச்பிசிஎல், கேட்டு ஒரு 7 எக்ஸாமோ 8 ஹெச்ஏஎல் ஒரு 7 எக்ஸாமோ 8 எக்ஸாமோ இதுக்கு முன்னாடியே நாங்க எழுதியிருந்தோம். இப்போ பசங்க சொன்னாங்க பிஇஎல்லாம் இப்பதானே வந்திருக்கு அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் அது முதல்லயே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ம். ஓசிஎஸ் இது பிஆர்சியோட டெக்னிக்கல் ஆஃபீசர், அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்த ஓசிஎஸ் இந்த மாரி நாங்க ஒரு 10 எக்ஸாம் அந்த 1 வருஷத்துல நான் 10 எக்ஸாம் எழுதியிருப்பேன் மினிமம் கன்ஃபார்ம். இது எல்லாத்தோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு அந்த
அந்த 2 மணி நேரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த நேரத்துல காமா இருக்கணும். யோசிக்கணும். ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னா, அந்த காமா இருக்கிறத யோசிக்கணும். இப்போ அந்த ஒரு கொஸ்டின் எடுத்துட்டேன். ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் ஆயிருச்சு. எனக்கு அந்த கொஸ்டின் டக்குனு என்னால சால்வ் பண்ண முடியல. ஆனா தெரியுது. இதுதான் அப்ரோச்ன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னால சால்வ் பண்ண முடியல அப்டின்னா, அந்த கொஸ்டின விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிரணும். போயிட்டு அடுத்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிரணும். ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இது இப்படி போணும் அப்படின்னு. ஒரு 2, 3 கொஸ்டின் எனக்கே அது ஒர்க் ஆச்சு. ஓசிஎஸ் எழுதும்போதேவும். ம். ஓசிஎஸ் எழுதும்போது இதே எனக்கே ஒர்க் ஆச்சு. ஒரு 2 ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ஒரு கொஸ்டின்ல நான் அப்படிதான் சால்வ் பண்ணேன். அப்புறம் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இப்ப சொன்னதுதான். ஒரு 2 நிமிஷம் அதுல சால்வ் பண்ணி பார்க்கணும் நம்ம. கிவன் டேட்டா எழுதி அதுல என்னென்ன குடுத்துருக்காங்க, நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் வரல அப்படின்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆன் ஆகணும். இல்ல ஒரு சில கொஸ்டின் பார்த்தோனே தெரிஞ்சிரும். நமக்கு சரி இல்ல இது ரொம்ப பெருசா போகுது. டைம் வந்து இதுக்கு பத்தாது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த கொஸ்டின் அப்படியே விட்டுட்டு போயிறது நல்லது. ஏன்னா நமக்கு மைனஸ் மார்க்ஸும் உண்டு. இந்த எக்ஸாம்ஸ்க்கு. ஒரு எந்த கொஸ்டின விடணும், எந்த கொஸ்டின நம்ம விடக்கூடாது. அந்த எல்லாத்தையும் ஒரு டைம் டைம் மேனேஜ்மென்ட் அதுக்கு தான் சொல்றேன். திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா டைம் மேனேஜ்மென்ட். ஒவ்வொரு எக்ஸாம்க்கும் நம்ம டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப முக்கியம். இந்த மாரி நம்ம இதெல்லாம் முன்னாடியே பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் டெஸ்ட் சீரிஸ் எடுக்கிறோம். நெறைய எக்ஸாம்ஸ் எழுதுறோம். ஆ கிளாஸ் டெஸ்ட்ஸ் இது எல்லாமே நம்ம அதுக்காக தான் பண்றோம். பிராக்டிஸ். இது எல்லாமே அந்த பிராக்டிஸ்க்காக தான். அந்த 2 மணி நேரத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? அதுல நம்ம எவ்ளோ காமா இருக்கோம்? எவ்ளோ திங்க் பண்றோம்? எந்த அளவுக்கு கரெக்ட்டா ப்ராப்ளம் சால்வ் பண்றோம்? மிஸ்டேக்ஸ் இல்லாம சால்வ் பண்றோமா? கான்செப்ட்ஸ கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்றோமா? இது எல்லாமே அங்க முக்கியம். வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்கு? நம்ம ப்ராப்ளம் சால்விங் எஃபிஷியன்ட்டா இருக்கா? இல்ல ரொம்ப சுத்துறோமா? இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நான் சொல்லும்போது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, இதெல்லாம் நீங்க இந்த ப்ராசஸ் செஞ்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் தன்னாலயே வரும். நான் இது சொல்லணுன்ற அவசியம் கூட இல்ல. இதெல்லாம் எனக்கும் நடந்தது தான். அப்ப எனக்கு இது பெரிய விஷயமாவே தெரியல. நான் இவ்வளவு சொன்னது நான் இவ்வளவு பண்ணனான்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கே இவ்வளவு பண்ணனான்னு அப்ப எனக்கு தெரியாது. இதெல்லாம் தன்னாலயே நம்ம இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது நமக்கே தெரியாம அது தன்னாலயே வரும். ஆனா நம்ம இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும். ஸ்டூடண்ட்ஸ் வேற ஏதாவது கொரீஸ் இருக்காங்களாமா உங்களுக்கு? கேட் முடிச்சுட்டு புதுசா ஏதாவது படிச்சீங்களா இல்ல கேட்ல படிச்சதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் பண்ணீங்க? இல்ல தம்பி எனக்கு 1 மாசம் தான் டைம் இருந்துச்சு. நான் இப்ப அத விட்டுட்டு நான் புதுசா ஏதாவது ஆரம்பிச்சேன்னா, புதுசா நம்ம ஆரம்பிச்சோம்னா, அதுக்கும் நம்ம தனி எஃபெக்ட் பண்றதுக்கு பழச நம்ம மறந்துடவும் கூடாது. இல்ல அது அதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ ஒரு இந்த எக்ஸாக்ட்டா நீங்க சேம் சினாரியோ தான். நீங்க எப்படி என்ன சினாரியோல இருந்தீங்களோ அதே டைம் தான் இப்போ ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருக்கு ஆ, ஆக்சுவலா வந்து. ஸோ அந்த 4 வீக்ஸ வந்து ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு 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 அவுட்லைன் குடுத்தீங்கன்னா வச்சுக்கங்க, எப்படி கொண்டு போனா நல்லாருக்கும்? நாங்க இத படிக்கணுமா? அத படிக்கணுமா? ஒரு கன்ஃப்யூஷன் கண்டிப்பா இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து. இப்போ ஒரு ஆப்காஸ் ஸ்டார்ட்டருங்கல்ல. ம். எனக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணுமா? இல்ல நான் படிச்சத பிராக்டிஸ் பண்ணா போதுமா? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாப்புல. ஸோ அதனால அந்த 4 வீக்ஸ வந்து எப்படி கொண்டு போனா கரெக்ட்டா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வீக் 1க்கு வந்து ஆ திரும்பவும் முடிச்சுருவேன். அடுத்து வீக் 2க்கு வந்து ஃப்ளூயிடா முடிப்பேன். அந்த மாரி ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன அவுட்லைன் குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, அதுலேருந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் பசங்களுக்கு வந்து. ஸோ ஆனா ஒரு சின்ன பேசிக்கான இன்ஃபர்மேஷன் குடுங்க ஒரு ஏதாவது. சப்ஜெக்ட்டா நான் பண்ணதில்லண்ணே நானு. 2 நான் வந்து டேஸ்ல எப்படி முடிப்பேன் அந்த மாரி கொண்டு போனீங்கன்னா. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சேம் சினாரியோ தான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து. ஏன்னா நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு எக்ஸாம் இருக்குன்னு நெனைக்கிறேன் ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து. ஸோ அத ஓ! முடிச்சுட்டா கம்ப்ளீட்டா தே வில் டெடிகேட் ஒன்லி ஃபார் ஓசிஎஸ் தான். இல்ல கொஞ்ச நாளைக்கு வந்து. ஸோ ம். அதனால வந்து அந்த வீக்க எப்படி கொண்டு போலாம்? ஏன்னா எனிவேஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருப்பாங்க வந்து. ஓ! சேம் இங்க ஆ. முன்னாடி இருந்த ஒரு என்வைரன்மென்ட் அவங்களுக்கு வந்து அமைய வாய்ப்பு கம்மி தான் வந்து. ஓ! ஸோ அதனால அதான் அந்த 4 வீக் வந்து எப்படி கொண்டு போனா நல்லாருக்கும் வந்து. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபுல் அ ஷார்ட் நோட்ஸோ இல்ல வந்து ஒரு ஃபுல் நோட்ஸோ ரிவிஷன் பண்ணிட்டு தான் நான் டெஸ்ட் எடுத்தேனா? இல்ல நான் ம். டெஸ்ட் எடுத்த பிறகு தான் நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேனா? ஒவ்வொரு ஷார்ட் நோட்ஸ் போய் நான் எங்க தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? அந்த மாரி ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ் மாரி ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து. இல்ல நான் திருப்பி எல்லாத்தையும் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அத விட்டுருங்க. டெஸ்ட் எடுத்துருங்க. நீங்க இப்ப பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான் டெஸ்ட், 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 டெஸ்ட். டெஸ்ட் மட்டும் தான் நீங்க எடுக்கணும். டெஸ்ட் எடுத்துட்டு, நீங்க டெஸ்ட் மூலமா திருப்பி அத என்ன தப்பு பண்ணீங்க? அந்த கான்செப்ட்ல என்ன மிஸ்டேக் இருக்கு? திருப்பி திருப்பி சொல்றது ஒண்ணுதான். இப்போ டைம் டைம் தான் இப்போ கன்ஸ்ட்ரெயின். நமக்கு இப்போ டைம் நல்லா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க ஃபுல்லா ஒரு தடவ ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறமா கூட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இப்போ டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கும்போது, நீங்க ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் எடுக்க போறேன் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, அது கொஞ்சம் இப்ப கஷ்டம். உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்க டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுருங்க.
டெஸ்ட் எடுங்க. அந்த டெஸ்ட்ல அனலைசிஸ் பண்ணுங்க. அந்த டெஸ்ட்ல நான் என்னென்னலாம் நம்ம பண்றோம். இந்த கான்செப்ட் நமக்கு தெரியலன்னா, அந்த கான்செப்ட் நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ஆனா இப்ப எனக்கு தெரியலன்னா, அதெல்லாம் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. அந்த கான்செப்ட்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. ஸ்ட்ராங் ஆயிட்டு நல்லா கிளியர் ஆயிட்டு, திருப்பி அத எக்ஸாம் எழுதும்போது அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணாம இருக்கிறோமா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஒரு டெஸ்ட் டே, ஒரு அனாலிசிஸ் டே. அப்படி இல்ல எனக்கு வந்து ஒரு 5 என்கிட்ட ஒரு 6 டெஸ்ட் இருக்கு அப்படின்னா, 12 நாள் ஆகும். 12 நாள் இருக்கும். அந்த 12 நாள நீங்க வந்து ஒரு நாள் டெஸ்ட் டே, ஒரு நாள் வந்து அனாலிசிஸ் டே இப்படி வச்சீங்கன்னா, அனாலிசிஸ் டே ஒரு நாள்ல முடியுமான்னு கேட்டா முடியாது. அதான் இங்க இங்க ஒரு பாயிண்ட் ஆக்சுவலா என்னன்னா ஆன் பிகாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்கறேன். அனலைஸ் அப்படின்றது நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு போனீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்க, தெர்மோடைனமிக்ஸ்ல செகண்ட் நாள் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, ம். ஜஸ்ட் ஓகே இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா போட்டா இந்த வந்துரும் அப்படின்னு சும்மா அனலைஸ் பண்ணிட்டு போனீங்களா? ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு போனீங்களா? இல்ல நீங்க வந்து பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டு அந்த அனலைஸ் பண்ணீங்களா? அது கொஞ்சம் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எது வந்து பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு தெரியும் வந்து. ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ரிமைண்டர் மாதிரி சொல்லலாம்ல இதை வந்து. ஆ. ஏன்னா உங்களுக்கு தெரியுமில்ல எது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அட் லாஸ்ட் பாயிண்ட்ல வந்து அப்படின்ற மாதிரி. ம். இப்ப வந்து என்னன்னா, இப்போ கொஸ்டின பொறுத்துனே. இப்போ வந்து ஒரு அதான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் கொஸ்டின் பண்ணுங்க, வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. கரெக்ட்டா கொஸ்டின் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நான் எக்ஸாம்லயே அந்த கொஸ்டின் கரெக்ட்டா போட்டிருந்தேன்னா, எனக்கு அது எப்படி சால்வ் பண்ணணும், அந்த மெத்தட் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தடவ பார்த்துட்டு, சரி நம்ம கரெக்ட்டா தான் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு போயிரும். 2வது டைப் என்னன்னா, நான் கொஸ்டின் செஞ்சிருப்பேன். ஆனா தப்பா செஞ்சிருப்பேன். அதுல நான் வந்து என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத பார்க்கறதுக்கு ஃபுல்லா நான் எல்லாத்தையும் எழுதி, அத சால்வ் பண்ணி பார்த்துட்டு, இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணியிருக்கேன். இல்ல இந்த கான்செப்ட் யூஸ் பண்றதுல இந்த தப்பு பண்ணியிருக்கேன்னு நான் பார்க்கணும். 3வது டைப் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த கொஸ்டினே தெரியல. நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு இருக்கும். அந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் எதனால நான் அத விட்டேன்? கொஸ்டின் பெருசா இருக்கா? அப்படி இல்லன்னா எனக்கு அது தெரியும். ஆனா பெருசா இருக்குன்னு நான் விட்டுட்டு போயிட்டேன். இன்னொன்னு எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட். ஆனா எனக்கு தெரியாத கான்செப்ட். இன்னொன்னு எனக்கு அந்த சப்ஜெக்ட்டே தெரியாது. கான்செப்ட்டும் தெரியாது. இந்த மாரி இருக்கிறது. உனக்கு ஒண்ணு தெரிஞ்ச கொஸ்டின். ஆனா பெருசா இருக்குன்றதுக்காக விட்டு போயிட்டே அப்படின்னா, அத சிறுசா என்னால சால்வ் பண்ண முடியுமா? டைம்க்குள்ள என்னால சால்வ் பண்ண முடியுமான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்ல 2வது வந்து எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தெரியாத டாபிக் அப்படின்னா, நீங்க அந்த டாபிக் எனக்கு ஏன் தெரியல? நான் அத படிக்கலையா? இல்ல நான் அத படிக்காம விட்டேனா? அப்படின்னா நீங்க அத திருப்பி ரிவைஸ் பண்ணணும். இல்ல ரிவிஷன்ல ஏதாவது பிரச்சனை இல்ல நான் ஃபார்முலா மறந்துட்டேன். எனக்கு இந்த இது தெரியல அப்படின்னா, நீங்க அத ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஆனா ஏன்னா அத வந்து நீங்க அதே மாரி ஒரு சிமிலர் கொஸ்டின் நீங்க கொஸ்டின் பேப்பர்ல கேட்டாங்கன்னா, நம்மளால அப்ப அத சால்வ் பண்ண முடியாது. நீங்க அந்த மாரி தான் பார்க்கணும். இன்னொன்னு வேற எனக்கு தெரியாத சப்ஜெக்ட், தெரியாத கொஸ்டின் அதனால விட்டேன்னா அது பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு இப்போ வரைக்கும் அது தெரியாது. இனிமே நீங்க அத புதுசா நீங்க அந்த சப்ஜெக்ட்டே புதுசா படிக்க போறீங்க அப்படின்னா, அது வேண்டாம். இந்த டைமிங்க்கு வேண்டாம். ஏன்னா எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு. நம்ம பிராக்டிஸ் தான் முக்கியம் இருக்கனால, புதுசா படிச்சோம் அப்படின்னா, அது நமக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். தெரியாத சப்ஜெக்ட்னா. ஆனா சொன்ன மாரி தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த 4 சப்ஜெக்ட் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். மெயின். இந்த மாரி நீங்க பிரிச்சு பார்த்து நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இன்னொன்னு நான் தெரியவே இல்ல, நான் விட்டுட்டேன் அப்படின்றத வந்து இது என்னென்ன கொஸ்டின் நான் தெரியாம டைம் இல்லாம விட்டுருப்போம். ஒரு சில கொஸ்டின் வந்து நம்ம செஞ்சிருப்போம். ஃபுல்லா முடிக்க முடியாம அந்த கொஸ்டின்லாம் என்னென்ன இருக்கு? அது ஈஸியா இருக்கா? அந்த கொஸ்டின்லாம் எப்படி இருக்கு? என்ன மாரி மாடல்ல கேட்டிருக்காங்க? நமக்கு தெரிஞ்ச மாடல்ல இருக்கா? தெரியாத மாடல்ல இருக்கா? தெரிஞ்ச மாடல்ல இருந்தா அத சால்வ் பண்ணி பார்த்து நம்மள ஆன்சர் வருதா? இல்ல அதுல ஏதாவது தப்பு பண்றோமா? இந்த மாரி எல்லாத்தையும் திருப்பி உட்காந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். அந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம். தெரிஞ்சு நம்ம எக்ஸாம்ல கரெக்ட்டா போட்டோம்னா, அது பிரச்சனை இல்ல. அது நமக்கு தெரியும். ஒரு தடவ பார்த்தாலே ஓகே. தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். தப்பு விட்ட கொஸ்டின்ஸும், தெரியாத கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தேன் நான். ஆனா இந்த ஒரு கொஸ்டின் எஸ் எஸ் சொல்லுமா. ராகேஷ் பேசுமா. ஆனா இது எவ்வளவு கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் ராஜேஷ். பண்ணிருக்கீங்க? அதுக்கு எவ்வளவு ஆக்சுவலா எவ்வளவு வந்துருந்துச்சு மார்க்? அது சொல்றீங்களா? நான் 35லேருந்து 40 கொஸ்டின் வரைக்கும் அட்டெண்ட் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன் தம்பி. மேக்ஸிமம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல இப்பயும். ஏன்னா, அது எழுதிட்டு வந்தபோது எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், "அவ்வளவுதான் வந்தியாடா? அவ்வளவுதான் எழுதினியாடான்னாங்க." அப்பவும் எனக்கு நம்பிக்கை எப்படி சொல்றது? எழுதியிருக்கேன். நல்லா தான் எழுதியிருக்கேன். என் பெஸ்ட்ட நான் குடுத்துருக்கேன். நீங்க எந்த ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலும் இந்த இது உங்களுக்கு இருக்கும். ஆனா, குடுக்க வேண்டியது மினிமம் 40 கொஸ்டின் நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே மினிமம் ஓகே நீங்க 40 கொஸ்டின் மைண்ட்ல ஃபிக்ஸ்லாம் 50 40 கொஸ்டின் 40 கொஸ்டின் நீங்க கரெக்டா கொடுத்துக்கணும்னு மைண்ட்ல ஃபிக்ஸ்ல போங்க. நான் 40 to 45 கொஸ்டின்ஸ். ஓகே ஓகேண்ணா. வேற யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஏதாவது கேட்கணுமா? இருக்காங்களா? வெயிட்டேஜ் எவ்வளோண்ணா கொடுத்தாங்க? நம்ம 4 சப்ஜெக்ட் சொன்னீங்களா, எஃப்எம் தெர்மோ எவ்வளோ கொடுத்தாங்க? இல்ல ஒரு தம்பி, அது 50 நம்மளால மார்க் ஃபுல்லா கொடுத்தாங்க. அதான் எக்ஸாம் அங்க இருக்கிற எக்ஸாம் வந்து நீங்க ஃபுல்லா கொஸ்டினை பாப்பீங்களா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். அவங்க வந்து எப்படி சொல்றது, அந்த 100 கொஸ்டின் இருக்கு 100ஐயும் நீங்க பாப்பீங்களா அப்படின்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் நம்ம சம் சால்வ் பண்றதா இருப்போமே தவிர ஃபுல்லா கொஸ்டின் பார்ப்போம்ன்றதே நமக்கு டவுட் தான். நான்லாம் இப்போவும் எனக்கு எக்ஸாம் எழுதிட்டேன். எனக்கு எழுதின கொஸ்டின்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா என்னென்ன கொஸ்டின் நான் பார்த்தேன்னு கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், ஓசிஎஸ்ல வந்து 100 கொஸ்டின்ஸ் 2 ஹவர்ஸ் தான். கேட்ல 65 கொஸ்டின்ஸ் 3 ஹவர்ஸ். டைமிங் பார்த்துக்கோங்க. டைமிங் ரொம்ப முக்கியம் ஓசிஎஸ்ல. வெயிட்டேஜ்னு பாத்தீங்கன்னா திருப்பி சொல்றது இந்த 4 சப்ஜெக்ட் தான் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க உள்ள வந்த பிறகு நீங்க படிக்க போற எல்லாமே இந்த 4 சப்ஜெக்ட் பேஸ் தான். இந்த 4 சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா உங்க எக்ஸாம்லயும் அதான் செக் பண்ண போறாங்க, இன்டர்வியூல அதான் செக் பண்ண போறாங்க. கொஸ்டின் வந்து இப்ப கேட்ல எல்லாம் வந்து இந்த சைக்கிளா போவோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியான கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படி சால்வ் பண்ணி இது எப்படி சால்வ் பண்றது? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கேட்குறாரு நந்தா, என்ன மாதிரி கொண்டு போனா நல்லா இருக்கும் ஸ்ட்ராட்டஜி? இதுல வந்து ஈஸி கொஸ்டின்ஸ் டஃப் கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது தம்பி. மேக்ஸிமம் எல்லாமே மாடரேட் லெவல் கொஸ்டினா தான் இருக்கும். நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னீங்கன்னா இப்ப நான் இப்ப சொன்ன மாதிரி தான். ஒரு கொஸ்டின் நீங்க பாக்குறீங்க, சால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்க வேண்டாம் அந்த கொஸ்டினுக்கு. சால்வ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா ஓகே, முடியலன்னா விட்டுட்டு நீங்க அடுத்த கொஸ்டின் போறது நல்லது. அப்புறம் ஒன் பை ஒன் கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணிட்டே போக வேண்டியதான். முடிஞ்சா சால்வ் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்படிதானே? ஏன்னா நான் திருப்பி சொல்றேன்ல, உங்களால அந்த கொஸ்டின் பேப்பரை உங்களால ஃபுல்லா பார்த்து முடிக்க முடியுமான்னே டவுட் தான். நீங்க இப்படி சால்வ் பண்றீங்க, ஒரு கொஸ்டினுக்கு 3 நிமிஷம் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 நிமிஷம் 2 நிமிஷம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் நீங்க எடுத்தாலுமே 200 நிமிஷம். ஓகே கணக்கு போட்டு பாருங்க. 2 மணி நேரம் 120 நிமிஷம் தான். ஆனால் இன்னொரு கொஸ்டின் ஆக்சுவலாக பசங்களுக்கு இதை கேட்குறதா, எத்தனை சைக்கிள் நீங்கள் கொண்டு போனீங்கம்மா? இப்போ கேட் எக்ஸாம்னா ஆஸ் யூஷுவல் சொல்லுவாங்க, மினிமம் 2 சைக்கிள் 3 சைக்கிள் நம்ம வந்து கொஸ்டின்ஸை வந்து பார்க்கலாம் அப்படிம்பாங்க வந்து. ஸோ ஓசிஎஸ்ல வந்து எத்தனை சைக்கிள் நீங்கள் கொண்டு போயிருப்பீங்க, எத்தனை சைக்கிள் கொண்டு போன ஐடியா இருக்கும்? அதாவது கொஸ்டின்ஸை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1லேருந்து 100 கொஸ்டின்ஸை வந்து நான் வந்து நீங்கள் அப்படியே போகிறப்போவே பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு இது எனக்கு தெரியாது ஸ்கிப் அந்த மாதிரி போயிருப்பீங்கல்ல. ஸோ அதை வந்து நீங்கள் எத்தனை சைக்கிள் பண்ணியிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் சைக்கிளில் பண்ணியிருப்பீங்க, ஒரு கொஸ்டின்ஸை எடுத்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் சைக்கிள் வரப்போ உங்களால எடுக்க முடிஞ்சா, டைம் இருந்துச்சா, இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்திருக்கும்ல, அது ஜஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணுங்களேன். ஓசிஎஸ்ல டைம் இருக்காதுண்ணே. ஓகே, அதான் ஜஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பசங்க ரெடி ஆகிக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து இந்த 3 hours 65 கொஸ்டின் 3 hours 65 கொஸ்டின்ஸ் அதுக்கு தான் வந்து மைண்ட் செட் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க வந்து. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். 2 hours 100 கொஸ்டின்ஸ் இதுல. அதான் எத்தனை சைக்கிள் கொண்டு போனா நல்லா இருக்கும், இல்ல ஃபர்ஸ்ட் சைக்கிளே எல்லாத்தையும் நீங்க முடிச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்றீங்களா? அந்த மாதிரி பசங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அதைத்தானே திருப்பி சொல்றேன். இப்ப நம்ம அந்த கொஸ்டினே நம்ம ஃபுல்லா முடிக்க முடியுமான்னு கேட்டா அதுவே டவுட் தான். திருப்பி சொல்றேன்ல, அதனால கொஸ்டின் ரொம்ப 100 கொஸ்டின்ஸ் 2 hours. நீங்க ஒரு கொஸ்டின் நீங்க ஒரு கொஸ்டின் பாக்குறீங்க, பார்த்துட்டு நீங்க அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு நிமிஷம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே 100 நிமிஷம் ஆச்சு. ஒரு கொஸ்டினை ஒரு தடவை முடிக்கணும்னாலேவும் 1 நிமிஷம் கூட நம்ம அந்த கொஸ்டினுக்கு இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா அதை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா நமக்கு எப்படின்னு தெரியும்? தெரிஞ்சிருக்கு, அந்த இது தெரிஞ்சிருக்கு. நான் இந்த சப்ஜெக்டே படிக்கல, நான் அதை தொடவே மாட்டேன்னா இது வேண்டாம்னு சொல்லிட்டு உடனே விட்டுட்டு போயிடலாம். இன்னொரு கொஸ்டின்ஸ் நீங்க பாத்துருப்பீங்களா? கேட் எக்ஸாம் எஸ் சொல்லுங்க. நான் சொல்லுங்க. சொல்லுங்க, நீ சொல்லுங்க. இல்ல இப்ப கேட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அப்ளைட் தெர்மோடைனமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா வச்சுங்க, கொஸ்டின்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிவன் டேட்டாவை எடுத்து எழுதுறதுக்கு மினிமம் ஒரு 3 to 4 minutes 3 minutes மேக்ஸிமம் 2-3 minutes ஆயிரும் வந்து. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா அது மாதிரி கேட்கறாங்க. இருக்குங்களா? ஓகே. ஏன்னா அதுக்கு பசங்க ரெடி ஆகணும். ஏன்னா வந்து அந்த டைம் கம்மியா இருக்க டைம்ல வந்து ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க வந்து உங்களோட
இப்போ பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்லுவீங்க? ஸ்கிப் பண்ணிட்டு போறது பெட்டர் ஆப்ஷனா? இல்ல நம்ம வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது பெட்டர் ஆப்ஷனா? அது அந்த கொஸ்டினை பொறுத்து, அந்த கொஸ்டினும் அந்த கான்செப்ட்ல நம்ம மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸை பொறுத்தது. எனக்கு வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ஒரு சம் இருந்துச்சு. முதல்ல ஓகே. வாட்டரு, அதுக்கு கீழ வந்து ஆயில் இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு ஒரு இது ஒரு ஒரு வுடன் பிளாக்கோ ஏதோ ஒரு பிளாக்க போடுறேன். அது 2க்கும் நடுவுல போய் வந்து செட் ஆகுது. அப்பன்னா எந்த அளவுக்கு அந்த 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 2க்கும் நடுவுல அந்த ஆயில்ல எந்த அளவுக்கு அது டிப் ஆயிருக்குன்றது கேட்டிருந்தாங்க. எவ்வளவு டெப்த் வந்து ஆயில்ல வந்து இருக்குங்க. ஓகே, ஓகே. ஆ அந்த மாதிரி அதான் அந்த மாதிரி முதல்ல ஏதாவது வாட்டர் இருக்கு, எக்ஸாம்பிள் அடுத்து கொஸ்டின்ஸ் ஆயில் இருக்கு. இருக்கா? இருக்கு. அதாவது மெமரி பேஸ்ட் கொஸ்டின் இருந்தா பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க போல. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த 65 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இது வரைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து அந்த எல்லாமே அந்த பிஒய்க்யூ, ஐ மீன் கேட் பிஒய்க்யூ அந்த மாதிரி போயிருப்பாங்க. ஸோ நீங்க மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு மெமரி கொஞ்சம் பேஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா கொஸ்டின் இருக்கும். இருக்காதுண்ணே. மெமரி பேஸ்டு டைரக்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்காது. இல்ல, நீங்க இல்ல. ஐ மீன் எல்லாமே சால்வ் உங்களுக்கு 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 ஏதாவது இருந்துச்சு அப்ப ஞாபகம் இருக்கு அப்படின்னா, ஷேர் பண்ணுங்க. ஓகே, இருக்காது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் அவர் ஆகுவாங்க. ஸோ அதனால நீங்க கேட்கிறோம். அந்த மாதிரி மேக்ஸிமம் மெமரி டைரக்ட்டா போடுறது மாதிரி இருக்கா? நீங்க சால்வ் பண்ணி இல்ல, இல்ல. அந்த போறதா மாதிரி இருக்கா? இல்லம்மா. உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறேன். கொஞ்சம் ஆ. எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் தானே ஞாபகம் இருக்கு. ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். இது நான் ம். பண்றதுக்கு. ஒரு தடவ போயிட்டு நான் ஃபுல்லா அந்த கொஸ்டின் பேப்பர ஃபுல்லா பார்த்தேனா எனக்கு தெரியல. ஆனா திருப்பி வந்து ஏன்னா எனக்கு தெரியும். அந்த சம்ம நான் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணியிருக்கேன். என்னால அது முடியும்னு தெரியும். அதனால நான் திருப்பி ஒரு தடவ கூட வந்து அந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு வந்தேன். ம். இந்த ஒரு கொஸ்டின் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ம். மத்தபடி வேற என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க? நெறைய சும்மா நெறைய கொஸ்டின். கான்செப்ட் ஓரியன்டா அதாவது இந்த கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்க. அதாவது இதெல்லாம் வந்து நம்ம படிச்சது தான். பட் அந்த ஆன் த ஸ்பாட்ல எழுத முடியல. அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல? ம். அந்த மாதிரி அந்த கேட்கிறேன் மாரி உங்கள. இருக்குண்ணே. ஆனா கொஸ்டின்ஸ் அந்த மாரி இப்ப கரெக்ட்டா ஞாபகம் இல்ல இல்ல, இல்ல. எனக்கு. கொஸ்டின் வேண்டாம். ஏதாவது கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சப்ஜெக்ட்ல இந்த கான்செப்ட் அந்த மாரி. அந்த அந்த மாரி தானே எனக்கு அது கொஞ்சம் சரியா ஞாபகம் இல்லண்ணே அது. ஓகே. நோ இஷ்யூஸ். ஆ, புரியுது. ஆ. ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு அதனால. இஷ்யூ இல்லம்மா. ஸ்டூடண்ட்ஸ் வேற ஏதாவது கொரீஸ் இருந்தா கேளுங்கம்மா. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்தபடியே. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. இப்ப சொல்லுங்க. எஃப்எம் வந்து நான் கேட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ புதுசா பண்ணா அதுக்கு டைம் எடுக்கும்ல. அதுக்கு பதில் ப்ரொடக்ஷன் நான் படிச்சிருக்கேன். அது ஓகேவா? ப்ரிப்பேர் பண்ணலையா நீங்க? ஆமா, கேட்டுக்கு நான் அது ப்ரிப்பேர் பண்ணல. நான் டைம் இல்ல. நான் நீங்க சொன்ன மத்த ஓ! எல்லா சப்ஜெக்டும் படிச்சுட்டேன். இப்போ அது ஆ. எக்ஸ்ட்ராவா ப்ரொடக்ஷன் இருக்கு. ம். டாமும் எஃப்எம் மட்டும் நான் படிக்கல. டாமும் எஃப்எம்மும் படிக்கலையா? ஆமா. ஆ, நீங்க ஓசிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் அந்த அளவுக்கு தேவையில்ல தான். ஓகே. ஓசிஎஸ் எக்ஸாம்க்குன்னு பார்த்தீங்கன்னா. இப்ப நீங்க படிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஆ ரொம்ப டீட்டெயிலா எஃப்எம் படிக்கணும்னா கஷ்டம் தான். ஆ. பேசிக்ஸாவது பார்த்துக்கோங்க. சரி, சரி. அது என்ன அந்த டாபிக் பயான்சி எதுவும்? ஆ. பயான்சிஸ் அப்புறம் ஸ்டார்ட்டிங்ல இருக்கிற ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டீஸ், கவுட்டி ஃப்ளோ அந்த கவுட்டி ஃப்ளோ அதெல்லாம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அது ம். வேண்டாம். இது பயான்சிஸ் பார்த்துக்கோங்க. ம். ஃபோர்ஸஸ் ஹைட்ராலிக் ஃபோர்ஸஸ்ன்னு ஒரு இருக்கும் தெரியுமா? வெர்டிகல் ஃபோர்ஸஸ் அண்ட் ஹாரிசான்டல் ஃபோர்ஸஸ் எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்னு ஒரு ஆ, ஆ, ஆ. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆ. ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 சாப்டர்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொல்றாரு போல. ஸோ ஆ. ம். ஃபர்தரா வந்து அந்த இது ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் அதான் சொல்ல வரீங்க நீங்க? ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் இப்ப கொஞ்சம் வேண்டாம். அது கொஞ்சம் பெருசா தானே இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. ஃபைன், ஃபைன். அதான் அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் முதல்ல இருக்கக்கூடிய இருக்கிற ஒரு கொஞ்சம் சிம்பிளா 5 இருக்கிறதுக்கு சாப்டர். ம். ம். அதையாவது ப்ராப்பர்ட்டீஸ் அலாங் வித் பார்த்துக்கோங்க. தட் அந்த மத்தபடி இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஃப்ளூயிடோட அந்த இது பார்க்க சொன்னாருப்பா. ஆ. ஆ, ஓகே. நீங்க ம். படிக்கலன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா நெறைய கொஸ்டின் இருக்கும். ஆ, ஓகே, ஓகே. இப்ப நான் எதனால இப்ப திருப்பி திருப்பி சொல்றேன் அப்டின்னா, நாங்க இங்க படிக்கிறது, இதுவரைக்கும் நான் இங்க படிக்கிறது எல்லாமே அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆ, ஆ. இங்க வந்த பிறகு எனக்கு அது தெரிஞ்சுச்சு. இங்க அவங்க பண்ண போறது எல்லாமே இதுதான். இத பத்தி தான் அப்பனா கொஸ்டின் எதனால இவ்ளோ கொஸ்டின் அத பத்தியே இருக்குன்னு பார்க்கும்போது, ஃபுல்லா இதுதான். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், வே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் கூட இங்க அவ்வளோ யூஸ் ஆவல இதுவரைக்கும் மேக்ஸிமம். இந்த 3 சப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு இங்க சிஎஃப்டின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு தம்பி. ஒரு 3 தான் இப்ப சிஎஃப்டி 1, 2, 3ன்னு இருக்கு. 3லயும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் தான் படிச்சுட்டு இருக்கோம். எம்ஓஎஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் 1 அண்ட் 2, ஃபைனைட் எலமென்ட் மெத்தட்ஸ் 1 அண்ட் 2. இந்த இந்த 4 சப்ஜெக்ட்லயும் எஸ்ஓஎம் மட்டும் தான்.
அதனால தான் திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த 4 சப்ஜெக்ட் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா, அவங்களுக்கு இதுதான் வேணும். இதுல நீங்க பேசிக்ஸ் கரெக்ட்டா இருக்கீங்களான்னு செக் பண்றதுக்காக தான் எக்ஸாம்ஸும், இன்டர்வியூவும் வைக்கிறாங்க. நீங்க இந்த இதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ணா ஓசிஎஸ பொறுத்தளவுக்கு. அரவிந்த் கேளுங்கம்மா. அது பயான்சி எஃபெக்ட், ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ், நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னீங்க? ஸ்டாட்டிக் அண்ட் ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்மா, ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் கூட 4 சாப்டர். ஓகே. அதையாவது நல்லா பாத்துக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியா தான் உங்களுக்கு இருக்கும். அவர் சொல்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். இப்ப இல்ல நீங்க இப்ப படிக்கலன்னு சொன்னீங்கல்ல, அதனால சொன்னேன். இல்ல நீங்க டைம் இருக்காது நீங்க அதனால சொன்னேன். ஆனா நீங்க ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிச்சே ஆகணும். ஓகே. ஏன்னா அவங்க பயான்சில இருந்து எனக்கு கொஞ்சம் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால சொல்றேன். எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு. சால்வ் பண்ண ஞாபகம் இருக்கு. ஓகேண்ணா. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நீங்க நல்லா பாத்துட்டீங்கல்ல. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சின்ன சப்ஜெக்ட்டா தெரியும். ஆனா அது அது ரொம்ப முக்கியம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். பாத்துட்டோம்ண்ணா. அது கவர் பண்ணிட்டோம். எவ்வளவு தெளிவா படிக்க முடியுமோ அவ்வளவு தெளிவா படிச்சுக்கோங்க. ஸ்டூடண்ட்ஸ் வேற யாராவது கொரிஸ் இருந்தா கேளுங்கம்மா. க்ளோஸ் பண்ணிடலாம் செஷன். ஆல்மோஸ்ட் 1 hour போகுது. இன்னொன்னு கேட்க, ஓசிஎஸ்க்கும் டிஜிஎஃப்எஸ்க்கும் இருக்க வித்தியாசம் தெரியுமா? இதுல இந்த ரெண்டுமே ஒரே இதுதான். ஓசிஎஸ் டிஜிஎஃப்எஸ்க்கும் ஒரே எக்ஸாம் தான். அது சொல்லுங்க. அந்த மோஸ்ட்லி யாருக்கும் அவேர்னஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். டிஃபரன்ஸ் சொல்லிட்டு எதுனா பெனிஃபிட்ஸ் சொல்லிருங்க. அதை பத்தி நீங்க. ஓசிஎஸ் அப்படின்னா டைரக்ட் நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, இன்டர்வியூ கிளியர் பண்றீங்க, உங்களுக்கு வர்றது ஓசிஎஸ் தான் இருக்கும். டிஜிஎஃப்எஸ்னா என்னன்னா அதே தான். நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, இன்டர்வியூ கிளியர் பண்றீங்க. அது போக கேட் மூலமா உங்களுக்கு ஐஐடி பாம்பேலயோ, ஐஐடி மெட்ராஸ்லயோ இவங்க பிஆர்சில இருந்து என்ன ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் சொல்லி தெர்மலோ இந்த மாதிரி இருந்து உங்களுக்கு எம்இ சீட்டு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த காலேஜ் சீட்டுக்கு இவங்களே பே பண்ணுவாங்க. பிஆர்சியே பே பண்ணி படிக்க வைப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் மென்ஷன் பண்ண, அந்த ஃபுல் சேலரியா கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 80K போனா 80K ஃபுல்லா கொடுப்பாங்க. 74K உங்களுக்கு கொடுத்துட்டு அது போக உங்களுக்கு படிக்கவும் வச்சு எல்லாம் அவங்க ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க. டியூஷன் ஃபீஸ் அவங்களே எடுத்துக்குவாங்க. எல்லாமே செஞ்சு உங்களை படிக்க வைப்பாங்க. அதுதான் டிஜிஎஃப்எஸ். எம்இ படிக்க வைப்பாங்க டைரக்டா. ஐஐடி பாம்பேலயோ, ஐஐடி மெட்ராஸ்லயோ. அவங்க சொல்ற கோர்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஆனா நீங்களா கேட் எடுத்த மார்க் வச்சு உங்களுக்கு அந்த சீட் கிடைச்சிருக்கணும். அது நீங்க இருந்துச்சு அப்படின்னா டிஜிஎஃப்எஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். இதுதான் ஓசிஎஸ்க்கும் டிஜிஎஃப்எஸ்க்கும் உள்ள வித்தியாசம். அதுல ஒரு டவுட் இருக்குன்னா, அவங்க வந்து கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எந்த காலேஜுக்கு மென்ஷன் பண்ணல. அப்ப எல்லா காலேஜுக்கும் அர்த்தமா ஐஐடி பாம்பேலயும் ஐஐடி மெட்ராஸ்லயும் தான். அந்த அவங்க நோட்டிபிகேஷன் அந்த கோர்ஸுக்கு மட்டும் காலேஜ் மென்ஷன் பண்ணலாம். அப்படியா? அப்படின்னா டீடைல் வேணா கேட்டுட்டு சொல்றேன் தம்பி. அந்த இஷ்யூ வராது ஆகாஷ். நம்ம ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு போறப்போ தான். ஸோ நம்ம அந்த டைம்ல வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம் வந்து அவங்கள வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க, ஸோ நான் காலேஜ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒரு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அவங்கள வந்து. நீங்க எனிவேஸ் காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இதில் வந்து. நம்ம அது அந்த ஸ்டெப் எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு பார்த்துக்கலாம். கேட் எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும், நம்ம காலேஜ்லாம் வந்து அதுக்கு கவுன்சிலிங் போடலாம். சரிங்களா? ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களாமா ஸ்டூடெண்ட்ஸ்? வேற யாராவது கொஸ்டின் கேட்குறீங்களா? ஆனா சிபிடிக்கு அவ்வளவுதானா இப்போதைக்கு? ஓகே ஓகே ஃபைன்மா. சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஓகேம்மா. ஓகே நந்தா, ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணதுக்கு, பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்புறம் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷோஸஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஓகேண்ணே. நான் இப்ப சொன்னதெல்லாம் இந்த இதுதானே மேக்ஸிமம் யூஸ் பண்ணது. ஓகே ஃபைன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், முன்னாடி சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை டெலிகிராம் குரூப்போ கிரியேட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் உங்கள் கரண்டாக இருக்கக்கூடிய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் எஃபெக்டிவாக, ஏன்னா இனிமேல் வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு இடத்துல இருப்பீங்க, உங்கள் கம்யூனிகேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் அதில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிங்க வந்து. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிங்க. எனிவேஸ் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் போடும். நம்ம வந்து நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். வினோத் சார் வில் பி ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன். சரிங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் எதே பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க. நீங்கள் வந்து டவுட்ஸ் இருந்தால் எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம்.
வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசணும் அப்போ நான் நந்தா கிட்ட கேட்கணும் எக்ஸாம் பற்றி ஆஃப்டர் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் அப்படின்னா சொல்லுங்கள். நான் ஒரு காண்டாக்ட் நம்பர் அவருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இல்லைன்னா நீங்கள் டவுட்ஸை நீங்கள் வந்து இதர் வினோத் சாருக்கோ இல்லை எனக்கோ நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வந்து அதை நான் வந்து அவங்கள்ட்ட ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம் அவங்க வந்து. சரிங்களா? வேறு ஏதாவது எக்ஸாக்டாக ஏதாவது குறிச்சிருக்கோமா ஷாம் மற்ற அரவிந்த் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்? இல்ல சார் ஓகே சார். இல்லைண்ணா ஓகே 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 தென் ஃபைன். ஓகே நந்தா, ரொம்ப தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் வித் அஸ். சரிங்களா? ஓகேம்மா. சரி, உங்களுடைய பாயிண்ட்ல ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அவங்க பெஸ்ட்டை கொடுக்கட்டும். நல்ல எக்ஸாம் நல்லா கான்செப்ட் நல்லா கிளியரா வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்க. திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாம் தன்னால கிளியர் ஆயிரும். நீங்க உங்க ஒர்க் மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. வேற எதையும் நீங்க யோசிக்க வேணாம். எக்ஸாம் தன்னால கிளியர் ஆயிரும் தம்பி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வரும். ஆனா ப்ராக்டிஸ் மட்டும் விட்டுறாதீங்க எப்போ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் நந்தா பிரவீன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். முடிச்சுட்டு யாராவது கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி இன்டர்வியூக்கு ஏதாவது செஷன் வேணும்னா சொல்லுங்க, பார்த்துக்கலாம். சரி, கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நம்ம மோஸ்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நந்தா, தேங்க்யூ ஃபார் பை. தேங்க்யூ ரைட்.